ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், காணாமற் போன துண்டு. சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கொலோசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். டோனியாவும் அவளது அம்மாவும் சேர்ந்து இரவு உணவை சமைத்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அம்மா தனது மகளை நோக்கி, விரைவாக சமைத்துவிட்டு நாம் புதிதான புதிர் ஏதாவது விளையாடலாம் என்று கூறினார்கள். இரவு 9 மணி அளவில் டோனியா, அவளது தம்பி ஸ்காட், அம்மா எல்லோருமே சேர்ந்து அந்த மரத்துண்டுகளை அடுக்கி அந்த புதிரை கண்டுபிடிக்க ஆரம்பித்தனர். தனது கையில் இருந்து கடைசி துண்டை யார் வைக்கிறார்களோ அவரே வெற்றி பெறுபவர் என்று தீர்மானித்து விளையாடி கொண்டிருந்தனர். எப்பொழுதும் ஸ்காட் அந்த கடைசி துண்டை மறைத்து வைத்து கடைசியில் அதை வைப்பது பழக்கம். இந்த முறையும் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது கடைசி துண்டு காணாமற் போயிற்று. அம்மாவும் அக்காவும் தம்பி ஸ்காட்டின் மீது சந்தேகம் கொண்டனர். ஆனால் இந்த முறை அவன் மறைத்து வைக்கவில்லை. பல இடங்களில் தேடியும் அந்த துண்டு கிடைக்கவே இல்லை. அந்த ஒரு துண்டு இல்லாமல் அந்த புதிர் நிறைவும் பெறவில்லை. அப்பொழுது அம்மா, இந்த புதிர் நல் வாழ்க்கை போன்றதாகும். பல காரியங்கள் ஒரு மனிதனை சிறந்தவனாக மாற்றுகிறது. உடல் அமைப்பு, குணம், திறமை, பேச்சு, நோக்கம், நண்பர்கள் ஆகிய அனைத்தும் மிக மிக முக்கியமானவைதான். ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் காணப்படாவிட்டால் நீங்கள் முழுமையை அடைய வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் இழந்ததாக தெரியும். இந்த வெறுமைத்தன்மையை மற்ற காரியங்களை வைத்து நிரப்ப முயன்றாலும் உங்களால் அதை சரிவர செய்ய முடியாது என்று தன் பிள்ளைகளிடம் அறிவுரை கூறினார்கள். ஒரு மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இது வேதம் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி. எத்தனை மாபெரும் கேள்வி இது! வாழ்க்கையில் பதவி, பணம், பட்டம், பங்களா, பகட்டான வாழ்வு, பாசமுள்ள உறவுகள், அழகு, அறிவு என எத்தனையோ மேன்மையான காரியங்களையும் பெற்றிருந்தாலும் தேவனுக்கும் நமக்குமுள்ள உறவில் விரிசல் ஏற்பட்டால் நம்மிடம் இருக்கும் அத்தனையும் குப்பையாக அல்லவா எண்ணப்படும்? வாழ்வில் நமக்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் பரவாயில்லை, அந்த மேலான தேவனின் தெய்வீக உறவு நெருக்கமாக இருந்தால் நம்மை காட்டிலும் பாக்கியசாலிகள் வேறு யார் இருக்க முடியும்? அந்த மேலான வாழ்வுக்கு வேறு ஒன்றும் நிகராகாது. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.